பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். நான் உள்ள வரலாமா சார்? வா பாண்டியா. வணக்கம் சார். உட்காரு. உட்காருங்க. இருக்கட்டுங்க. பரவாயில்ல உட்காருங்க. உட்காருங்கய்யா. சொல்லு பாண்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இவருக்கு தான் அந்த பேங்க் லோன். வணக்கங்க. வணக்கம். நீங்க லோன் கொடுத்தா அவருக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஐயா. அது வந்துங்க, எனக்கு தச்சு தொழில் தெரியுங்க. சொந்தமா பற்ற வைக்கிறதுக்கும் சாமான்லாம் வாங்குறதுக்கும் 10,000 ரூபாய் தேவைப்படுதுங்க. உங்க பேங்க்ல லோன் கொடுத்தீங்கன்னா மாசம் மாசம் நீங்க சொல்ற தவணையிலேயே பணத்தை திருப்பி கட்டிடுறாங்க. அதுக்கு நீங்க தாங்க உதவி பண்ணணும். பாண்டியன் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாருன்னா அவர் கரெக்டான ஆளா தான் இருப்பாரு. அப்புறம் உங்க பேர்ல சொத்து ஏதாவது இருக்கா? சொத்து எதுவும் இல்லைங்க, தன்னம்பிக்கை தாங்க என்னோட சொத்து. அதுக்கு இல்ல, பேங்க்னு சொன்னா அதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு யாராவது ஷூரிட்டி கையெழுத்து போடுவாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் மேன் இல்ல சொத்து உள்ளவங்க யாராவது இருக்காங்களா? மாப்பிள்ள இருக்காருங்க. அவர் என்ன பண்றாரு? சிட் ஃபண்ட்ல ஒர்க் பண்றாருங்க. அவரு கையெழுத்து போடுவாரா? போடுவாருங்க. இருந்தாலும் மாப்பிள்ளைகிட்ட போய் எப்படி கேட்கறதுன்னு தான். இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான் சார். ஒருவேளை நீங்க பணத்தை கட்ட தவறுனீங்கன்னா அந்த பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல, அதுக்கு தான். உங்க குடும்பத்துல வேற யாராவது வேலை பார்க்கறாங்களா? இருக்காங்க. என் பையன் ஒரு மெடிக்கல் கம்பெனில ரெப்ரசன்டேட்டிவா இருக்கான். அது போதுங்க.
அது மட்டும் இல்லைங்க, என் பொண்ணு கூட வேலை பார்க்குது. ஆனா நிரந்தர வேலை இல்லைங்க. ஆ, சேல்ஸ் கேளு, வீட்டுக்கு வீடு போய் பொருள் விற்கிறது, அந்த மாதிரி தாங்க. அதை கணக்குல வச்சுக்க முடியாது. உங்க மருமகனோ உங்க பையனோ கையெழுத்து போட்டா போதும். ஆமா, உங்களுக்கு கையெழுத்து போட தெரியும்ல? போடுவேங்க, 10வது வரைக்கும் ஓ, படிச்சிருக்கேன். அது போதுமே. இந்தாங்க, இந்த அப்ளிகேஷன்ல இன்டு போட்ட இடத்துல மட்டும் ஷூரிட்டி கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. மத்ததெல்லாம் நாங்க ஃபில்அப் பண்ணிக்கிறோம். ஓகே? சரிங்க, ஆ, நாணயமா பணத்தை திருப்பி கட்டிடுவேங்க. என் பையன்கிட்ட ஷூரிட்டி கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களை பாக்குறேங்க. ஓகே. பொறுப்பெல்லாம் பாண்டியா. ரொம்ப நன்றிங்கய்யா. நான் கிளம்புறேன். ஆ, போயிட்டு வாங்க. வாங்க. நான் வரேன். ஆ. ஹலோ, எஸ் மேனேஜர் ஸ்பீக்கிங். ஆ, சொல்லுங்க. பூங்காவனம், பெத்த பையன்கிட்டயே வாங்க போற கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து கேட்க போறேன். வெங்கட்டு, வெங்கட்டு, கொஞ்சம் வாப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னப்பா கூப்பிட்டீங்களா? உன் பொண்டாட்டி வரதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் பேசணுப்பா. நீ மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், திலகாவுக்கு தெரிய வேணாம். அது ஒண்ணும் இல்லப்பா, பேங்க்ல 10,000 ரூபாய் லோன் கேட்டிருந்தேன், தரேன்னு சொன்னாங்க. ஷூரிட்டிக்கு ஒரு கையெழுத்து வேணும்னு கேட்டாங்க. என் பையன் வேலைக்கு போறான், அவன் கையெழுத்து போடுவான்னு சொன்னேன். இந்தாப்பா அப்ளிகேஷன் ஃபார்ம், படிச்சு பார்த்து கையெழுத்து போடு. ஆபீஸ் அட்ரஸ் எழுதிருப்பா. எதுக்குப்பா இப்ப 10,000? நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு பக்கத்துல மாட்டுக்கொட்டை சும்மா தானே இருக்கு, மாடலாம் தான் வித்துட்டாரே, அந்த இடத்துல ஒரு தச்சு பட்ட போலான்னு இருக்கேன். அதுக்கு தான். இப்ப எதுக்குப்பா தச்சு பற்ற? வெங்கட்டு, நான் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கப்பா. அதான் தச்சு பட்ட போடலான்னு இருக்கேன். மறைச்சாம அது இதுன்னு வாங்க வேண்டியதா இருக்கு. சில பேருக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு தாப்பா 10,000 தேவைப்படுது. அப்பா, மெட்ராஸ்க்கு வந்தப்பவே நீங்க பட்டறையில வேலைக்கு சேரணும்னு சொன்னீங்க. நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். இப்ப நீங்களே பற்ற வைக்கணும்னு சொல்றீங்க. ஏன்பா இந்த வயசுல இப்படிலாம்? உங்களுக்கு இங்க என்னப்பா குறைச்சல்? என் பொண்டாட்டி சமயத்துல 2-3 வார்த்தை கூட குறைச்சலா பேசிடுறா. அது தவிர உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? பட்டறைக்கு இப்ப என்ன அவசியம்? சாப்பாட்டுக்கு பிரச்சனையா இல்ல தங்கறதுக்கு தான் பிரச்சனையா? ஏன்பா இப்படிலாம்? வெங்கட்டு, விவாதம் பண்ணாதப்பா. நான் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என் கையிலயும் கொஞ்சம் காசு இருந்தா தான் இந்த வீட்டுல நான் மான மரியாதையோட இருக்க முடியும். நீ தப்பா எடுத்துக்காதப்பா, நான் உன்னை சொல்லல. மத்தவங்களுக்கு முன்னால நான் தலைகுனியாம இருக்கணும்ப்பா. மாப்பிள்ள 50,000 ரூபாய் கேட்டாரு, கொடுக்கறதுக்கு எனக்கு வக்கு இருந்துச்சா? ஏன் 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு யோகியது இருக்கா? நீ அனாவசியம் அதில் தலையிடாத, பேசாம இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடு. என்னப்பா நான் சொல்றது? யோசிக்காம அப்பனை நம்பி ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுவியா? என்னப்பா யோசிக்கிற? இன்னுமா யோசிக்கிற? உனக்கு சுமையாயிடுமோன்னு பயப்படுறியா?
உங்க அப்பாவோட நாணயத்து மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் கரெக்டா கட்டிடுவேன்ப்பா. ஒருவேளை நான் கட்ட தவறுனா நீ கட்டணுங்கிறதுக்கு தான்ப்பா இந்த கையெழுத்து. ஆனா அப்படி ஒரு நிலைமை உனக்கு வராது. நான் தவறாம கட்டிடுவேன்ப்பா. இந்த கட்டையே தவறிட்டா? ஆ? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இப்ப உங்களுக்கு என்ன வயசாச்சு? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க பையன் தானே பணத்தை திருப்பி கட்டணும். நல்லா யோசனை பண்ணி கையெழுத்து போடுங்க. அப்பாவும் பிள்ளையும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் குறுக்க வந்துட்டேன் போல இருக்கு. நல்லா யோசனை பண்ணி அதுல கையெழுத்த போடுங்க. யாரோட தயவையும் எந்த காலத்திலும் எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையே. அப்பா, கடவுளே, என்னால எதுவும் செய்ய முடியலையே. ஏண்டா என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்பா? இல்லப்பா, அவளை அறியற தைரியம் இல்லப்பா. தைரியம் இல்லைன்னா அவ சம்பாத்தியம் இல்லாம இந்த குடும்பத்தை நடத்துற தைரியம் எனக்கு இல்லப்பா. அதனாலதான் அவளை அறைய முடியல. என்ன நானே அடிச்சுக்கிட்டேன். கடவுளே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சூயிங்கம் இருக்கா? வாட்? இல்ல, இப்பதான் தம் அடிச்சேன், வாய் நாராம இருக்கணும்ல, அதுக்கு தான். நீ அதுதானே போட்டிருக்க? இடியட். ஒடிங்க. ஏய், என்ன நீ வரப்போற பொண்ணுங்கள கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னா நாளையில இருந்து என்ன டிராப் பண்ணவும் வேணாம், பிக்கப் பண்ணவும் வேணாம். சொல்லுவ. ஏதோ வண்டி உங்க அப்பா வீட்டுல மாட்டிக்கிச்சே, போனா போதுன்னு உன்னை பிக்கப் பண்ண வந்தா நீ வா, பஸ்லயே வா, தகர டப்பா மாதிரி பிதுங்கி போய் வா. ஏன் சர்வீஸ் உனக்கு வேணானுதா? ஏற்கனவே நீ சுமாரான ஃபிகர் தான், பஸ்ல வேற வர போறியா? அவ்வளவுதான். ஏய், எனக்கு என்ன குறைச்சல்? இல்ல, தனியா பார்க்கும்போது நீ பிரைட்டா தான் இருக்க. ஆனா இந்த காலேஜ் கேம்பஸ்ல மத்த ஃபிகர்லாம் நட்சத்திரம் மாதிரி மின்னிட்டு இருக்கும்போது நீ கொஞ்சம் டல் தான். நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த நான் உன் கூட வரல, நான் நடந்தே போறேன். அபி, சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. நில்லு. கோச்சுக்காத அபி, நான் சும்மா ஜோக்கா தான் சொன்னேன். நில்லு. நில்லு, ரொம்ப அழட்டிக்காத. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? யாராவது சொன்னாலா? லெக்சர் திட்டினாலா? இந்த பாரு, எனக்கு எதுவும் கவலை இல்ல. பிரின்சியா இருந்தாலும் சரி, நான் கவனிச்சுக்கிறேன். சரி, அதை விடு. இப்போ என்ன சாப்பிட்ற? ஐஸ்கிரீமா, கூல்ட்ரிங்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். தம்பி, 2 பாதாம் கீ எடுத்துன்னு வா. அதான் வேணான்னு சொல்றேன்ல. உனக்காக வாங்குறேன், நான் சாப்பிடக்கூடாதா? ஏதோ நீ பக்கத்துல நிக்கிறியேன்னு 2ஆ கேட்டேன். ரொம்ப அழட்டிக்கிறிய. யோ, சீக்கிரம் வாயா. எவ்வளோ? 25 ரூபா.
சேஞ்ச் நீயே வச்சுக்கோ. தேங்க்யூ சார். இந்தா குடி. எனக்கு தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. உன்னை குடிக்க சொல்லல, கையில பிடிச்சுக்கோ. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? உன் மூஞ்சிய பார்த்தாலே ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் தானே குடிக்கிறேன், நீ குடிக்கல, சொல்லு. ஒன்றும் இல்லை, எக்ஸாம் வருது. ஓஹோ, எக்ஸாம் வருது, போய் படிக்கணுன்ற பயமா? இந்த பாரு, நான் தனியாலாம் வீட்டில் போய் படிக்க மாட்டேன், கிளாஸில் அப்சர்வ் பண்ணுறதோட சரி. அதுக்கு இல்லை, ஹால் டிக்கெட் வேணும். ஓ, தரமாட்டேன்ட்டாங்களா? யார் சொன்னா? யாரு? இல்லை இல்லை, ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஆனால் ஹால் டிக்கெட்டும் புக்ஸும் எங்கள் வீட்டில் இருக்கு. நான் எப்படி எக்ஸாம் எழுத போறேன்னு புரியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஏதோ கோவத்துல உங்க அப்பா அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அது உன் வீடு தானே, உங்க அப்பா தானே, நீ போனா தடுத்துருவாரா? இந்த பாரு, கோவங்கிறது வேற, படிப்புங்கிறது வேற. ஏன் இது ரெண்டையும் உங்க அப்பா இந்த மாதிரி மிக்ஸ் பண்றாரு? தேவையில்லாத பிரச்சனை. பிளடி இடியட். என்ன 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 உங்க அப்பா வந்தா என்ன? என் மனசுல பட்டுது, நான் சொன்னேன். சரி, உங்க வீட்டுக்கு எத்தனை சாவி? 2 சாவி. ஒன்று அப்பா கிட்ட இருக்கும், இன்னொன்று பக்கத்து வீட்டில் இருக்கும். பக்கத்து வீட்டுல சாவியை வாங்கிக்கோ. உங்க அப்பா வீட்டுல இல்லாத சமயமா போய் என்ன வேணுமோ எடுத்துக்கோ. என்ன சொல்ற நீ? பக்கத்து வீட்டுல இருக்குல்ல, அங்க போய் வாங்கிக்கோ. திருட்டுத்தனமா போறதா? ஒரு மாதிரியா இருக்காது? உங்க அப்பா எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரிதான் நம்மளும் நடந்துக்கணும். இந்த பார், இதான் சரியான ரூட்டு. என்னடி அப்படியே திரு திருன்னு முழிக்கிற? நான் ஐடியா கொடுத்துட்டேன். என்ன, உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, பாதாம் கீரை சாப்பிடுறது. போலாமா? வா.
என்னது இது? ஹால் டிக்கெட் பா. வெக்கமா இல்ல? உனக்கு இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்ல சொல்லிருக்கேன்ல. திருட்டு வேலை பண்றியா? அன்னைக்கு நீ போன்ல பேசும்போது பாதியில கட் பண்ணல. புரியல? யார் சொல்லி நீங்க வந்திருக்க? இல்லப்பா, எக்ஸாம், ஹால் டிக்கெட், புக்ஸ், அதான். உன் படிப்பை பத்தி தான் எனக்கு கவலை எல்லாம் சொல்லிருக்கேன்ல. அப்புறம் என்ன ஹால் டிக்கெட் அது உள்ள வந்திருக்க? முதல்ல வெளியே போ. அப்பா. நீயா போறியா இல்ல நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? அப்பா, இது என் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன இருந்தாலும் நான் உங்க பொண்ணு இல்லையா? இல்ல, நீ என் பொண்ணே இல்ல. எப்ப நீ என் பேச்ச மீறினியோ அன்னைக்கே அப்பா பொண்ணுங்கிற உறவு முடிஞ்சு போச்சு. இந்த புக் நான் கொடுத்த காசுல வாங்கின தானே? கொடு. இந்த ஹால் டிக்கெட் நான் கொடுத்த பணத்தை கட்டி வாங்கின தானே? உனக்கு காலேஜ் வேணா ஒரு மண்ணு வேண்டாம். பேக் எடு. இந்த நகையெல்லாம் நீங்க உங்க பணத்துல வாங்கி கொடுத்ததுதான்ப்பா. இந்தாங்க, இதையும் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ் மாமா வாங்கி கொடுத்தது. அதுவே நீங்க வாங்கி கொடுத்ததா இருந்தா இந்நேரம் கைட்டு எரிஞ்சிட்டு போயிருப்பேன். புடிங்க. முடிச்சிடலாம் சார். நான் வெளியே போடுறதுக்குள்ள இந்த வேலையை பக்கம் முடிச்சிடணும். ஓகே சார், முடிச்சிடறேன் சார். சோமு இங்க? அவர் மேல இருக்கார் சார். நான் வரதுக்குள்ள எல்லாம் முடிச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சரி சார். ஓகேயா? யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? கொஞ்சம் கூட அறிவே இல்ல? இந்த பார் தம்பி, சின்ன புள்ளையா மரியாதையா பேசு. என்ன இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர். பெரியவராம் பெரியவர். பெத்த பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. சீப்பா ஹால் டிக்கெட்ல கிழிச்சு போடுறீங்க. சின்ன குழந்தையா நீங்க? எப்படி பேசணும் தெரியாது? காதுலயும் கழுத்துலயும் இருக்கிறத கைட்டி எடுத்துட்டு வந்தாலே வெக்கமா இல்ல? உங்களுக்கு எங்க குடும்பத்தோட தான் பகை. அதையே உங்க பொண்டாட்டி மேலயும் பொண்ணு மேலயும் காட்டி தேவையில்லாதவங்களோட மோதுறீங்க. யாரு அது? நம்ம இடத்துல வந்து நம்ம ஐயாவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். அட்ரா அவன. விடுடா விடுடா. விடியானா? யார் தெரியுமா அவரு? சாரோட மச்சான் பையன். அவங்களுக்குள்ள ஏதோ குடும்ப பிரச்சனை. இது உங்களுக்கு என்ன வேலை? போமா, போய் வேலையை பாரு. போ. சரி சரி, வா நம்ம வேலையை பார்க்கலாம். வா.
நீங்க இங்க தம்பி உங்களை ஆள் தெரியாம கை வச்சிட்டாங்க, தப்பா நினைக்காதீங்க. சாரி. அடி வாங்குறத ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கா நீ மன்னிப்பு கேட்கலையா? என்ன சார் இது? அடிக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்ல வேண்டியதானே?